வணக்கம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸோட சிறுதானியங்களுடைய ப்ரீ கிளீனர். உதாரணத்துக்கு இப்ப ஹார்வெஸ்ட் பண்றோம். ஹார்வெஸ்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அதுல உமி இருக்கும், கல்லு இருக்கும். அது இல்லாம சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஈவனா இருக்கும். பெருசு இருக்கும், மீடியம் சைஸ் இருக்கும். ஏன்னா, இது ஒரு இயற்கையான பொருள்ங்கிறதுனால, அத வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரீ கிளீனர். இது டீஸ்டோனர் கம் கிரேடர். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயற்கையா விளையிற பொருளுங்கிறதுனால, மில்லட்ல வந்து கல்கள் அதிகமா இருக்கும். இந்த கல்ல வந்து எடுத்தா தான் நம்ம அத பாலிஷ் பண்றப்ப மிஷின் டேமேஜ் ஆகாது. இந்த மில்லட்ல இருக்கக்கூடிய தோலை, அதாவது அன்சைஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசா விளைஞ்ச பொருட்களை கிரேட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணக்கூடிய மிஷின் தான் இது. இந்த மிஷினை பொறுத்த மட்டும் 5 ஸ்கின் உள்ள சிறுதானியங்களை கிளீன் பண்ண முடியும். இந்த மிஷின்ல போட்டு 2 ஸ்கின் இதுல ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் ஆனதுக்கு பிற்பாடு இந்த மிஷின்ல போடும். இந்த மிஷின்ல போறப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடும். அதுலயும் 1-2 விட்டுச்சு அப்படின்னா லைட்டா வச்சோம்னா அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தேவையில்லாத கசடுகளை வெளியில தள்ளிட்டு இறுதியா நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வந்து இந்த மிஷின்ல கிடைச்சிடும். இதுதான் ஒரு மில்லட்டோட ப்ராசஸிங். என்டையர் மில்லட்ஸையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் நம்மளுடைய யூனிட் நண்பன் இயற்கை பண்ணையில் இருக்கு. இது கலர் சார்ட்னு சொல்றது. சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். நம்மளால அதை பொறுக்கி எல்லாம் எடுக்க முடியாது. இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 5400 மெகா பிக்சல் உள்ள கேமரா அதுல இருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டா எடுத்து பிரிச்சு கொடுக்கும். கலரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சிஸ்டத்துல பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கலர் தேவையோ அந்த கலரை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் நமக்கு அவுட்புட் தனியா கொடுத்துரும். கடைசியா நம்ம பேக்கிங் வந்துட்டோம். இது ஒரு அருமையான ஒரு பேக்கிங் மிஷின். இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பேக்கெட்ல இதை பிக்ஸ் பண்ணிடுவோம். இருக்கு பாருங்க, இதெல்லாம் நைட்ரஜன் வரக்கூடியது. நைட்ரஜனை ஃபிளஷ் பண்ணி ஒரு 5 பீரியட் வெயிட் பண்ணோம்னா அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இந்த கிரேட் ஆஃப் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக் தான் நம்ம உபயோகப்படுத்துறோம். நன்றி, மகிழ்ச்சி. நண்பன் பார்மசி மற்றும் நண்பன் பண்ணைக்காக பொதுமை செல்வன். தேங்க்யூ.